கோயில்களிலும் இந்த மாதிரி ஒரே கற்சிலையில ரெண்டு பாம்பு வந்து பின்னி இருக்க மாதிரி சிற்பம் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இது நாகதேகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல இருக்க மரபணு டிஎன்ஏ அதோடைய பிணைப்பு, அதோடைய அமைப்பு வந்து இந்த வடிவத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இந்த கற்சிலைகள் இருக்கு. இதுல இந்த நாகம் அப்படிங்கிற ரெண்டு விதமான பாம்பும், ஒன்னு சூரியன் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு சந்திரன் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒன்னு ஆண் ஒன்னு பெண், இது ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு உயிர் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இந்த ரெண்டு பாம்புடைய உருவம், அதோடைய முகம் இணையற இடத்துல சிவலிங்கம் லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு நாகம் ஒன்னு சேரக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற ஒரு பாம்பும், சூரிய பகவானை குறிக்கிற இன்னொரு பாம்பும், ஆண் பெண், சூரியங்கிறது அப்பா, சந்திரங்கிறது அம்மா, இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தால் ஒரு உயிர் குழந்தை, ஒரு ஆன்மா, ஒரு உடல், உயிர் இது உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா தான் இந்த சிற்பங்கள் இருக்கு. அதுதான் எல்லா கோயிலையும் நம்ம இதை பார்க்க முடியும். இதைதான் ராகுகேது அப்படிங்கிற கிரகமாவும் நம்ம வச்சு வழிபடுறோம். இது நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கும். இதுக்கான அர்த்தம் இதுதான். நம்மளுடைய குரோமோசோம்ஸ் அதை குறிக்கிற மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த கற்சிலைகள் தான். நன்றி.